தோ தி ஜிங் பாடல் 5 லாவோட்சு உடையது. சார்பற்ற தன்மை அப்படின்னு தலைப்பு. The Tao doesn't take sides. It gives birth to both good and evil. The Master doesn't take sides. She welcomes both saints and sinners. The Tao is like a bellows. It is empty yet infinitely capable. The more you use it, the more it produces. The more you talk of it, the less you understand. Hold on to the center. அதாவது எந்த குரு கிட்ட போனீங்கனாலும் சார்பு நிலை எடுக்க சொல்ல மாட்டாங்க. குருமார்கள் நன்மை தீமை, பாவம் புண்ணியம், இன்மை இம்மை மெருமை, சொர்க்க நரகத்தை பத்திலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசுறாங்கன்னா அது பிசினஸ், அது வர்த்தகம், உங்களை கட்டுப்படுத்தும் விதம். அது இந்த எல்லா மதங்களும் இது எல்லாத்தையும் பேசும். சொர்க்க நரகம், இம்மை மறுமை, பாவம் புண்ணியம், நல்லது கெட்டதை பத்தி எல்லாம் பேசும். அதெல்லாம் கண்ட்ரோலிங் மெக்கானிசம், அதாவது நம்மை கட்டுப்படுத்தும் விதம். டோ எப்படி இருக்கு? சார்பற்ற நிலை 5வது பாடல என்ன சொல்லிருக்காரு லாவோட்சு அப்படின்னா, டோ டசன்ட் டேக் சைட்ஸ். இந்த வெளி எந்த பக்கத்தையும் சார்ந்ததல்ல. இடம் வலம், மேலே கீழே அதெல்லாம் சார்ந்தது கிடையாது. நன்மை தீமையை சார்ந்தது கிடையாது. இட் கிவ்ஸ் பர்த் டு போத் குட் அண்ட் ஈவில். இந்த வெளிதான் நன்மையும் தீமையும் உற்பத்தி பண்ணிருக்கு, ரெண்டுத்தையும். த மாஸ்டர் டசன்ட் டேக் சைட்ஸ். குரு ஆசான் எந்த சார்பு நிலையும் எந்த பக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல. எந்த இடதோ வலதோ நன்மையோ தீமையோ சார்ந்தவர் அல்ல. She welcomes both saints and sinners. அவள் அனைவரையும் வரவேற்கிறார். புனிதரையும் வரவேற்கிறார், பாவியும் வரவேற்கிறார். அப்போ பார்க்க 2 பேரையும் ஒருங்கே பார்க்கிறார். அவர்களை செயல்களை வைத்து அது மதிப்பிடுவதில்லை, அவர்களுடைய இருப்பை வைத்து மதிப்பிடுகிறார். The toe is like a bellows. It is empty yet infinitely capable. வெறுமையாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது, ஆனால் ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமான சாத்தியமாக இருக்குது, எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தும். The more you use it, the more it produces. நீங்கள் வெளியே எவ்வளவாக இந்த டோ என்ற வெளியை எவ்வளவு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளோ பயன்படுத்த அதிகரித்து கொண்டே இருக்கும், பூர்ணமாகி கொண்டே இருக்கும். பூர்ணம் என்பது அந்த வெளியை பூர்ணம் என்று சொல்கிறார்கள், டோவை பூர்ணம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா அந்த ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா, ஒரு அரிசி இருக்கு, எடுத்து பயன்படுத்திங்கன்னா குறையும். ஆனா பூரணத்துல அந்த வெளியை எடுத்தீங்கன்னா குறையாது, பெருகி கொண்டே இருக்கும். எப்படின்னா, ஒரு அகல் விளக்கில் இருக்க தீபத்தை கொண்டு நீங்கள் எத்தனை விளக்கில் தீபம் ஏற்றினாலும் அந்த ஒளிச்சம் குறையாது, பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் பூரணமும். வற்றா இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது. The more you talk of it, the less you understand. இந்த பூரணத்தை பற்றி, வெளியை பற்றி, இந்த பறவெளியை பற்றி, பாழ்நிலை பற்றி நிறைய பேசுனீங்கன்னா நீங்க குறைவா தான் தெரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால மையத்தில் இருங்கள். இருமை இருந்து மையத்தில் இருங்க. நன்மை தீமையிலிருந்து நன்மையை பற்றியும் சார்பு எடுக்காதீங்க, தீமையை பற்றியும் சார்பு எடுக்காதீங்க. பீயிங் நான் பீயிங் சொல்லக்கூடிய பொருட்களற்ற நிலை, இருத்தலற்ற நிலையிலிருந்து கடந்து ரெண்டும் நானே அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ரெண்டும் நான் இல்லை என்ற சமநிலையில், இந்த கோல்டன் மிடில் சொல்றாங்களே, மையப்புள்ளி, அதாவது எந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, சமநிலை, ஈக்குவானிமிட்டி அப்படின்ற மைய தன்மையில இருங்கள் அப்படின்னு இந்த 5வது பாடலில் விளக்குகிறார் லாவோட்சு.